ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வெற்றிகரமாக நம்ம 4வது நாள் வந்து தொடங்கியாச்சு. என்னடா கையில் கிளாஸோட இருக்கேன்னு பார்க்குறீங்களா? இது வந்து பீட்ரூட் ஜூஸுங்க. நம்ம வெளியில் மட்டும் முடிக்கு மட்டும் அப்ளை பண்ணால் மட்டும் நமக்கு முடி வந்து வளரும்னு நம்ம சொல்ல முடியாது. நம்ம இன்டேக்கும் கொஞ்சம் வந்து நம்ம வந்து எடுத்துக்கிறணும். அப்போனா தான் வந்து நம்ம நம்ம உடம்புல எந்த பிரச்சனை இருந்தாலும் நம்ம சத்து கம்மியாக இருந்துச்சுன்னா, இப்போ நம்ம பீட்ரூட் ஜூஸ்லாம் எடுத்தோம்னா நமக்கு ரத்தம் வந்து கொஞ்சம் நமக்கு வந்து ரத்தம் கம்மியாக இருக்கிறதுனால கூட முடி வந்து கொட்டலாம். அதனால் நம்ம இன்டேக்குமே வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிறணும். நம்ம இன்னும் வர போடுற வீடியோவில் வந்து நம்ம அடுத்தடுத்து என்ன இன்டேக் வந்து நம்ம எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். உண்மையிலே வந்து இந்த பீட்ரூட் ஜூஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. நான் எதுவுமே சேர்க்கலை. 3 பீட்ரூட் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சமாக ஒரு துண்டு இஞ்சி, நம்ம அதில் இனிப்புக்காண்டி சுகரு இதெல்லாம் எதுவுமே சேர்க்கலைங்க. அதுவே நல்லா இனிப்பாக சூப்பராக தான் இருந்துச்சு. நான் ஃபுல்லாக அந்த 1 டம்ளர் ஃபுல்லுமே வந்து கடகடன்னு குடிச்சு முடிச்சிட்டேன். இப்போ வாங்க நம்ம வந்து ஹேர் கேர் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நேற்று சாயந்தரம் வந்து தலை சீவி பின்னல் போட்டு நல்லா நுனி முடி வரைக்கும் கட்டி போட்டதுங்க. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு கீழே வரைக்கும் நுனி முடி வரைக்கும் பின்னி போட்டுறணும். எனக்கெலாம் இந்த மேல் நம்ம பின்னல் ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள், அப்படி தான் வந்து கீழே இருக்கும். ஆனால் இப்போ வால் மாதிரி தொங்குது. சரி வாங்க, இப்போ இந்த நம்ம பின்னல் ஜடையப்பெல்லாம் வந்து கலட்டிட்டு ஏற்கனவே நம்ம 2 நாள் வச்சுருந்த எண்ணெய் வந்து நம்ம தலையில் வந்து இருக்கும். அதனால வந்து இன்றைக்கும் வந்து எண்ணெய் வந்து ரொம்ப அதிகமாகலாம் தேய்க்க வந்து வேண்டியதில்லை. நம்ம லைட்டாக ஒரு 2 தடவை மட்டும் எடுத்து தேய்ச்சா போதும். அந்த கீழே இருக்கிற முடிக்கும் தலையில் கொஞ்சம் அதுக்கு மட்டும் ஒரு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் எடுத்தால் போதும். இப்போ வந்து கீழே வந்து நுனி முடிக்கு வந்து வந்து கொஞ்சமாக எடுத்து தேய்ச்சிக்கிறலாம். கீழே வந்து எப்போவுமே நம்ம எண்ணெய் வச்சாலுமே அந்த லாஸ்ட்டு முடி வந்து நமக்கு வந்து அந்த எண்ணெய் இல்லாத மாதிரியே தோணும். அப்படி நம்ம எண்ணெய் வைக்காதனால தான் அதில் வந்து வெடிப்பு இந்த மாதிரிலாம் வருது. அதனால நம்ம வந்து அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வச்சுக்கிருவோம். வச்சுட்டு அதுக்கு பிறகு மேலே வந்து இப்போ நம்ம வந்து தலைக்கு போகலாம். தலைக்குமே நான் வந்து லைட்டாக தான் எடுத்திருக்கேன். ஏன்னா ஏற்கனவே வந்து தலையில் கொஞ்சம் எண்ணெய் இருக்குது. அதனால் நல்லா லைட்டாக எடுத்து நல்லா மசாஜ் வந்து பண்ணணுங்க. எல்லாம் என்ன சொல்கிறாங்க, நல்லா வந்து மசாஜ் பண்ணுங்கள். மசாஜ் பண்ணால் தான் நம்ம அந்த வேர்க்கால்களுக்குள்ளலாம் அந்த இது போய் நல்லா வந்து உங்களுக்கு முடி வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நல்லா தலையை குப்புற கவுத்தி போட்டு நம்ம தலகால தலையை கவுத்தி போட்டு நம்ம பண்ணாலுமே வந்து நம்ம அந்த ப்ளட் சர்க்குலேஷன்லாம் வந்து நல்லா வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அதையும் ட்ரை பண்ணி பார்ப்போம். நல்லா அப்படியே ஒரு 10 நிமிஷத்துக்கு வந்து நல்லா அப்படியே ஸ்மூத்தாக மசாஜ் பண்ணணுங்க. நகத்தை வச்சு பட்டுன்னு இழுக்கக்கூடாது. அப்படியே ஸ்மூத்தாக அப்படியே கையை வச்சு நல்லா மசாஜ் பண்ணணும். இந்த மாதிரி நல்லா மசாஜ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படியே வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே ரிலாக்ஸாக பண்ணுங்கள். இன்றைக்கி பிள்ளைங்க வந்து ஸ்கூலுக்கு போயிடுச்சுங்க. அனுப்பிச்சி விட்டுட்டு துணி அலசுகிற வேலை இருந்துச்சு. எல்லா வேலையும் முடிச்சுட்டு பாத்திரம் எல்லாம் கழுவி வச்சுட்டு இப்போ மணி 12 மணி இருக்கும். அதான் இப்போ இந்த வேலையை வந்து தொடங்கியிருக்கேன். நல்லா நான் இப்போ வந்து மசாஜ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எப்பயும் போல் கீழேருந்து சீவி சிக்கெல்லாம் எடுத்துட்டு நம்ம வந்து தலை வந்து நல்லா பின்னி போட்டுக்கிறலாம். சிக்கெல்லாம் வந்து நம்ம எடுத்துடணும். சிக்கோடு வந்து நம்ம அவசரமாக செய்யக்கூடாது. நல்லா பொறுமையாக சிக்கெல்லாம் எடுத்துகிட்டு பாருங்கள், இந்த நுனி வரைக்கும் பின்னி எப்பயும் போல் நம்ம வந்து மடித்து போட்டுக்கலாம். அவ்வளோதான். இன்றைக்கி 4வது நாளோட கேர் வந்து ஓவர். அவ்வளோதான். நம்ம சிம்பிளாக தான் பண்ணணும். இப்போ நாளைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை. அப்போ நாளைக்கு வந்து தலை குளிக்கணும். அதுக்கு வந்து நான் இன்றைக்கே வந்து வெந்தயம் வந்து ஊற வைக்க போகிறேன். அது கூட வந்து வெந்தயம், அது கூட வந்து செம்பருத்தி பூவும் வந்து சேர்க்க போகிறேன். செம்பருத்தி பூ சேர்த்து 2யும் வந்து இன்றைக்கே ஊற வச்சிட்டோம்னா தான் நாளைக்கு நம்ம அரைச்சி தேய்ச்சி குளிக்கிறதுக்கு வந்து நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ ஜடையை வந்து பின்னி இது பேண்டு போட்டாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்குது. காலையில் ஒரு டைம் சீவணும், சாயந்தரம் ஒரு டைம் சீவணும் தலையை. இப்போ நான் பாருங்கள், வெந்தயம் வந்து ஒரு 2 ஸ்பூன் கிட்ட எடுத்திருக்கேன். என் முடிக்கு வந்து 2 ஸ்பூன் தேவைப்படும். அதனால் 2 ஸ்பூன் வந்து வெந்தயம் எடுத்திருக்கேன். வெந்தயம் வந்து உடம்புக்கு வந்து நல்லா குளிர்ச்சி. அதனால் வெந்தயம் தேய்க்கிறதுனால தப்பே கிடையாது. தேய்ச்சிட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம், ஒரு 1/4 மணி நேரம் நல்லா மசாஜ் பண்ணி ஊற வச்சுட்டு நம்ம வந்து குளிச்சிடலாம். இப்போ இதில் வந்து தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றிட்டு வீட்டில் வந்து செம்பருத்தி பூ இருந்துச்சுங்க. அந்த செம்பருத்தி பூ வந்து இதில் வந்து போட்டுக்கிறலாம். ஏன்னா செம்பருத்தியுமே வந்து நம்ம முடி வளர்ச்சிக்கு வந்து ரொம்ப நல்லது.
அந்த பூ அந்த குட்டி குட்டியாக அந்த இது மாதிரி இருக்குல்ல, அந்த பூ வந்து நமக்கு தேவையில்லை. அதோட இலை அந்த இதழ்கள் மட்டும்தான் தேவை. இந்த இதழை மட்டும் எடுத்து போட்டுட்டு அந்த காம்பு பகுதியும் அந்த பூ பகுதியும் தேவையில்லை. இந்த இதழை மட்டும் நம்ம எடுத்து போட்டுக்கிறலாம். இன்றைக்கி 3 செம்பருத்தி தான் இன்றைக்கி எங்கள் செடியில் வந்து மலர்ந்துருந்துச்சு. நான் ஏற்கனவே காஞ்ச செம்பருத்தி வேறு எடுத்து வச்சுருந்தேன். காஞ்சதுனாலுமே அதுலேயும் நமக்கு வந்து சத்து இருக்குது. அதனால் அதையுமே வந்து கீழே போடாமல் நான் எடுத்து பத்திரமா வச்சுருந்தேன். அதையுமே வந்து இதில் வந்து சேர்த்துக்கிறலாம். செம்பருத்தி பூவும் நல்லது, செம்பருத்தி இலையும் நல்லதுங்க. நம்ம தலைக்கு வந்து ரொம்ப நல்லது. இங்கே பாருங்கள், இது ஒரு 5, 6 செம்பருத்திக்கிட்ட இருக்கும். அதை வந்து பத்திரமா நான் எடுத்து வச்சுருந்தேன். அதையும் வந்து இதை சேர்த்துடலாம். இதை சேர்த்துட்டா இது நைட்டு ஃபுல்லாக ஊறணும். நல்லா ஊறிடுச்சுன்னா நமக்கு அப்படியே நம்ம அரைக்கும் போது நல்லா வலு 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 வலுன்னு சூப்பராக இருக்கும். நாளைக்கு இன்றைக்கி இல்லை, இது வந்து நாளைக்கு வந்து குளிக்கும் போது இது நல்லா அரைச்சி தேய்ச்சி குளிச்சுக்கிறணுங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். கொஞ்சம் எங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்ங்க.